காதலிக்க நேரமில்லை, காதலிப்பார் யாருமில்லை. வாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் வழியுமில்லை என்ற பாடல் வரிகளால் வாலிபர்கள் உள்ளத்தை கவர்ந்த நடிகை காஞ்சனா அவர்களின் சொந்த கதையே ஒரு சோக கதை போல ஆனதில் ரசிகர்கள் பலருக்கும் வருத்தமே. நடிகை காஞ்சனா அவர்களே தன்னை பற்றி கூறியிருக்கும் பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி பார்க்கலாம். வாங்க பதிவிற்குள் போகலாம். என் குடும்பம் நன்றாக வாழ்ந்த குடும்பம்தான். ஆனால் அப்பாவின் தொழில் நஷ்டத்தால் ஏற்பட்ட அதிகமான கடன் சுமைகளும் அதனால் ஏற்பட்ட பாரங்களும் என்மேல் விழுந்தன. கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் போதே இந்தியன் ஏர்லைன்ஸில் ஏர்ஹோஸ்டஸ் பணியில் இருந்தேன். அப்போதுதான் சினிமா வாய்ப்புகளும் தேடிவர புகழுடன் நிறைவான பணமும் சம்பாதித்தேன். எல்லா கடன்களையும் அடைத்தேன். பெரிய இடங்கள் பலவற்றிலிருந்தும் என்னை திருமணம் செய்து கொள்ள முன்வந்தார்கள். ஆனால் சொந்த உறவுகளுக்குள் இருந்த சிலரே அதையெல்லாம் தடுத்தார்கள். என் சினிமா வருமானம் மட்டுமே அவர்களுக்கு முக்கியமாக இருந்தது. என் பணத்தை எனக்கே தராமல் மீண்டும் கடன் சுமைகளைத்தான் கொடுத்தார்கள். என் பெற்றோர்கள் கூட அந்த சூழ்ச்சிகளை உணரவில்லை. நிம்மதியில்லாமல் இருந்தேன். மனசுக்குள்ள இவ்வளவு வேதனைகளை வெச்சுக்கிட்டு எப்படி மகிழ்ச்சியா நடிச்சேன்னு பின்னாள்களில் பல ஜாம்பவான்கள் என்னிடம் கேட்டார்கள். நானே கஷ்டத்தை சொல்லி உதவி கேட்பேன் என்று எம்ஜிஆர், சிவாஜி, நடிகர் சங்கத்தினர் உட்பட பலரும் எதிர்பார்த்தார்கள். அப்படி செய்திருந்தால் உடனே தீர்வும் கிடைத்திருக்கும். ஆனால் குடும்ப விஷயம் பொதுவெளிக்கு வருவதை நான் விரும்பவில்லை. என்மேல் அன்பு கொண்ட பிரபலங்கள் பலரும் நல்ல பையன் யாரையாச்சும் காதலிச்சு கல்யாணம் செய்துக்கிட்டு மகிழ்ச்சியா இரு என்று சொன்னார்கள். அதற்கு என் மனம் பக்குவப்படவில்லை. ஒரு கட்டத்தில் அதுதான் சரியான தீர்வு என உணரும்போது எனக்கு 40 வயதுக்கு மேல் ஆகிவிட்டது. உரிய பருவத்தை தாண்டி கிடைக்கும் விஷயங்கள் பயன் தராது. குடும்பத்திலும் பிரச்சனைகள் குறையவில்லை. எனவே வாழ்க்கையே வெறுத்து போய் வீட்டிலிருந்து வெளியேறி பெங்களூரில் என் தங்கை வீட்டுக்கு சென்றேன். ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகமாகி கோயில் கோயிலாக சுற்றினேன். மீண்டும் சென்னை திரும்பிய நிலையில் சட்ட போராட்டத்தில் அதிக கவனம் செலுத்தினேன். வெற்றி கிடைத்தாலும் ஓரளவுக்குத்தான் சொத்துகள் கிடைத்தன. அதில் பல கோடி ரூபாய் சொத்துக்களை திருப்பதி கோயிலுக்கு தானம் செய்துவிட்டோம். இப்போது என் தங்கையுடன் சென்னையில் வசிக்கிறேன். வீடும் என் அறையும் தான் எனக்கான உலகம். எனக்கு இனி வெளியுலகத்தோடு ஒன்றி இருக்கவோ வெளியிடங்களுக்கு போகவோ விருப்பமில்லை. ஆங்கிலம், இந்தி, பிரெஞ்சு, ரஷ்யன் உட்பட 8 மொழிகள் எனக்கு தெரியும். எனவே பலமொழி ஆன்மீக புத்தகங்கள் படிப்பது, இசை கற்றுக்கொள்வது, உடற்பயிற்சி செய்வது என்று என் அன்றாட பணிகளுக்கு நேரம் பற்றாக்குறையாகவே இருக்கிறது. இதனால் எனக்கு தனிமை வாழ்க்கை நிறைவையும் நிம்மதியையும் தருகிறது என்கிறார் பழம்பெரும் நடிகை காஞ்சனா அவர்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்.